அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீண்ட நாள் கழித்து வந்திருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாரும் ஃபோட்டோவிலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, இந்த 2025க்கான கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்காக புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாகவே ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஜனவரி மந்தில். சரிங்களா? ஸோ இந்த கிராம உதவியாளர் வேலையை பொறுத்த வரைக்கும் என்ன போஸ்டிங்க்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க, டோட்டல் வேக்கன்சி, அதாவது மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துருக்குறாங்க, அதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேக்கன்சி ஒதுக்கியிருக்கிறாங்க, இதில் இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு என்ன படிச்சிருந்தால் இந்த வேலையை நீங்கள் வாங்க முடியும், அப்ளை பண்ண முடியும், அடுத்ததாக இதற்கான சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஜாப்போட லொக்கேஷன், ஓகேங்களா, எந்த இடத்துலலாம் நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அடுத்ததாக செலெக்ஷன் ப்ராசஸ், ஓகேங்களா, இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்டிங் டேட் என்ன, எண்டு டேட் என்ன, ஸோ அடுத்து அதையுமே பார்க்க போகிறோம். அடுத்ததாக எந்த வயசில் இருந்து, ஓகேங்களா, ஏஜ் லிமிட் எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலையை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் தெளிவாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு தான் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டி அப்ளை பண்ணிட்டு வரதை நம்ம வந்து வருஷம் பார்த்துட்ருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போது 2025 புதிய நோட்டிஃபிகேஷனாக அஃபிஷியலாகவே அறிவிச்சிருப்பது பெரும் மகிழ்ச்சியை நமக்கு தெரிவிக்குது மக்களே. சரிங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அதே மாதிரி இந்த ஜாப்போட நேச்சர், ஓகேங்களா, இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்போட ஜாப்போட நேச்சர் எப்படி இருக்க போகுதுன்றதை முதற்கொண்டு எல்லாமே சொல்ல போகிறேன். எப்படி அப்ளை பண்ணணும், எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே அப்ளை பண்ணணும் எல்லாமே சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டோட்டலாக வேக்கன்சி டீல்ஸ், ஓகேங்களா. வேக்கன்சி வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்றதை தெளிவாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம முதல்ல பார்த்துருவோம். சரிங்களா? இங்கே தெளிவாக கொடுத்துருங்க பாருங்கள். தஞ்சாவூருக்கு 305, மதுரைக்கு 155, திருவள்ளூருக்கு 151, ஈரோடு மாவட்டத்துக்கு 141, சேலமுக்கு 105 வேக்கன்சி, காஞ்சிபுரமுக்கு 109 வேக்கன்சி, திருவண்ணாமலைக்கு 103, திருப்பூருக்கு 102, திருச்சிக்கு 104, செங்கல்பட்டுக்கு 41, கோயம்புத்தூருக்கு 61 வேக்கன்சி, கடலூருக்கு 66 வேக்கன்சி, நாகப்பட்டினம் 68 வேக்கன்சி, நாமக்கல்லுக்கு 68 வேக்கன்சி, திருவாரூருக்கு 139 வேக்கன்சி, தூத்துக்குடிக்கு 77 வேக்கன்சி, சிவகங்கை மாவட்டத்துக்கு 46 வேக்கன்சி, திருநெல்வேலிக்கு 45 வேக்கன்சி, விழுப்புரமுக்கு 31 வேக்கன்சி, வேலூருக்கு 30 வேக்கன்சி, தருமபுரிக்கு 39 வேக்கன்சி, கிருஷ்ணகிரிக்கு 33 வேக்கன்சி, திருப்பத்தூருக்கு 32 வேக்கன்சி, திண்டுக்கலுக்கு 29 வேக்கன்சி, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு 29 வேக்கன்சி, கரூர் மாவட்டத்துக்கு 27 வேக்கன்சி, புதுக்கோட்டைக்கு 27 வேக்கன்சி, தேனிக்கு 25 வேக்கன்சி, சென்னைக்கு 20 வேக்கன்சி, அரியலூருக்கு 21 வேக்கன்சி, பெரம்பலூருக்கு 21. ஸோ இந்த மாதிரி மயிலாடுதுறை 13, ராணிப்பேட்டைக்கு வந்து 43 வேக்கன்சி, விருதுநகருக்கு 38, தென்காசிக்கு 18, இந்த மாதிரி 38 மாவட்டங்களுக்குமே எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளவு வேக்கன்சின்றதை தெளிவாக நமக்கு அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தகவல். உங்களுடைய மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சின்றதை தெளிவாக இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலையை அப்ளை பண்ணலாம், அதே மாதிரி எந்த கம்யூனிட்டிக்கு, ஓகேங்களா, என்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வயசு இருக்கணும் அப்படின்றத தெளிவு சொல்லியிருக்காங்க. ஆதி திராவிடர் அருந்ததியார், எஸ்டி விண்டோ ப்ளவுசிங், அடுத்தது கேஸ்ட் எம்பிசி, பிசி அதாவது பிசி வந்து கம்யூனிட்டிஸும், பிசி முஸ்லீம் இந்த கேட்டகரியில் வரவங்களுக்குமே சேர்த்து 21 வயசில் இருந்து 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து
ஸோ மோஸ்ட் பேக்வேர்ட் கிளாஸஸ் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஒதுக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 34 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்தது அதர் கேஸ்ட்டில் வரவங்க வந்து 21 வயசில் இருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்ததாக வந்து பே லெவல், அதாவது பார்த்தீங்கன்னா இதற்கான சேல்ரி ஓகேங்களா, சம்பளம் லெவலை பொறுத்த வரைக்கும் எந்த சம்பளத்திலேருந்து ஸ்டார்டிங் ஆகும், எவ்வளோ மேக்ஸிமம் வாங்க முடியும், மினிமம் எவ்வளோ கொடுப்பாங்க, மேக்ஸிமம் எவ்வளோ வரும்ன்றதையும் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் மினிமம் உங்களுக்கு வந்து 11,000 பர் மந்த் சேலரி வந்து 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,100 வரைக்கும் இதுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்றதையும் தெளிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்ததாக வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி ஓகேங்களா, மினிமம் எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மினிமம் ஓகேங்களா, மினிமம் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா தமிழில் உங்களுக்கு எழுத படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும் இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்ததாக அதுக்கு மேலே வந்து 5வது 8வது 10வது 12வது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி டிகிரி, பிஜின்னு சொல்லிட்டு இது முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் மினிமம் நீங்கள் 5வது படிச்சிருக்கணும், அது இல்லைனா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்ததாக வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இதுதான் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம். இந்த கிராம உதவியாளருக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்கன்றது இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் எக்ஸாம் கண்டிப்பாக வந்து இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு எக்ஸாம் இருக்கும். போன வருஷம் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு விஏஓ வேலைக்கு வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து எக்ஸாம் வச்சுருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி வந்து கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துட்டாங்க. அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிறத அப்படியே ஆன்சர் ஷீட்டில் வந்து தப்பு பிழை இல்லாமல் அழகாக எழுதி தர சொன்னாங்க, பார்த்து அப்படியே காப்பியாக. ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்ஸாமாக இருக்கும். அப்படின்னா ஒரு சில மாவட்டங்களில் வந்து இந்த தலைப்பு கொடுத்துட்டோம். ஓகேங்களா? இப்போ திருவண்ணாமலைனா திருவண்ணாமலை மாவட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் என்னன்றதை ஒரு 2 பக்கம் எழுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்திங்கனாக்கா எழுதலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு தலைப்பு கொடுத்துட்டு எழுத வைக்கிறாங்க. இந்த மாதிரி இது சிம்பிளான ஒரு ஈஸியான ஒரு 5வது படிச்சிருக்கவங்க என்ன நாலேஜோடு இருப்பாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அடுத்ததான் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதில் பாஸ் பண்ணவங்கள இன்டர்வியூக்கு அலௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் போயிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றத அவங்களே சொல்லிடுவாங்க. சரிங்களா? அந்த டாக்குமெண்ட்லேயே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது இல்லையா. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்டில் நீங்கள் கொண்டு வரணும் வெரிஃபிகேஷன்ன்றதை தெளிவாக சொல்லிடுவாங்க. அந்த டாக்குமெண்ட்டில் நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஓகேங்களா. அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னலாம் கொண்டு போகணுன்றதை அதில் மென்ஷன் பண்ணுவாங்க. அது எல்லாமே கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஜாப் வந்து கிடச்சிடும். சரிங்களா? அடுத்ததாக வந்து செலெக்ஷன் பேட்டர்ன் ஓகேங்களா. என்னென்னத்துக்கு எவ்வளோ மார்க் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 5வது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 மார்க் ஓகேங்களா. நீங்கள் எதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சிருக்கீங்களோ அதுக்கு காமனாக 10 மார்க் ஓகேங்களா. டிரைவிங் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அவங்கக்கிட்ட காட்டி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்து 10 மார்க் கொடுப்பாங்க ஓகேங்களா. அடுத்தது தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சதுன்னா அது எக்ஸாம் வைப்பாங்க இல்லையா. அந்த எக்ஸாம் வந்து வச்சதுக்கப்புறம் நீங்கள் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணாவே 40 மார்க் கொடுத்துருவாங்க. அடுத்ததான் உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட் உங்களையா அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வேணும். 25 மார்க் அதுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பர்த் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ பிளேஸ் ஆஃப் பர்த் அதாவது இருப்பிடச் சான்றிதழ் ஓகேங்களா. பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது, இருப்பிடச் சான்றிதழ் ஓகேங்களா. அடுத்தது உங்களுடைய இன்டர்வியூக்கு வந்து 15 மார்க் இருக்குது. டோட்டலாக 100 மார்க் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அடுத்ததாக வந்து ஸோ இது எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ இதுக்கான அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் டேட் வந்து பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து இதுக்கான அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங் சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுற ஸ்டார்டிங் ஆன உடனே எல்லாருக்குமே நானே அப்ளை பண்ணி தரேன். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோ அப்டேட் இது தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலையோட சந்திக்கிறேன். தேங்க்யூ, வெல்கம்.